விரைவான கட்டுமானத்திற்கு ரெனகான் ராபிட் வால். பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள், சென்னை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா, ஹோமியோபதி, இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9842721500. மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 9943299940. நரேந்திர மோடியின் சமீபத்திய பிரச்சார பேச்சுக்கள், அவர் ஒரு பதற்றத்தில் இருக்காரு, ஒரு தோல்வி பயத்தை காட்டுது அப்படின்னு ஒரு பார்வையை எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. வச்சுட்டு போட்டோம். அவங்க பாவம் ஒரு ஒரு 25 நாளைக்கான ஒரு அற்ப ஆனந்தம். அது அந்த அந்த 25 நாளைக்கு நம்ம ஏன் கெடுக்கணும் அவங்களுக்கு? ஜூன் 4 தெரிஞ்சிட போகுது யார் ஆனந்தமாக இருக்கிறாரு. ஒன்றுமே இல்லை, ஒர்ஸ்ட்டு நாளும் தனி மெஜாரிட்டியில் அவங்க ஜெயிக்க போகிறாங்க. அதில் அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தந்தி டிவிக்கு கொடுத்த பேட்டியில் அவங்க டேம்பர் பண்ணுறது, இவிஎம்ஐ மிஸ்யூஸ் பண்ணுறது, ஆஃபீஸர்ஸை ஏஜென்சியை மிஸ்யூஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணி எப்படியாவது வெற்றி பெறணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்றார். அதாவது பிஜேபி ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத அவர் முன்முடிவோடு பண்ணிட்டாரு. அதுக்கான காரணங்களை இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இல்லை, தோப்பாங்க, அதுக்கு தோல்வியை தவிர்க்கிறதுக்கு இப்படி பண்ணுறாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். இது எப்படி பொய், ஏன் தப்புங்கிறதுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு வரேன். திரு கார்கே அவர்களே பிஜேபி ஜெயிக்க போகிறது, அது என்னெல்லாம் செய்து ஜெயிக்க போகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது பேட்டியில் இருக்குது, அப்படியே இருக்குது. அது என்னெல்லாம் செஞ்சு பிஜேபி ஜெயிப்பாங்க அப்படின்றார். அப்போ அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு ஜெயிக்க போகுது. அதற்கு இடையில இப்போ ஒரு நல்ல ஒரு ஆக்சுவலாக நல்ல ஸ்ட்ராட்டஜி இது. பிஜேபி தோக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டே நிறைய பேர்லாம் அவர் கேட்டாங்க. அதுக்கு தான் ஒரு வீடியோ விளக்கமே போட்டிருந்தேன். நான் என்ன மாறி இருக்குது அப்படிங்கிறதுக்காக. இது ஒரு அற்ப ஆனந்தம். அந்த ஒரு கேப் கிடைக்கும் பார்த்தீங்களா? அந்த கேப் கிடைக்கும்போது என்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 120 வேட்பாளர்களை ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50-60 வேட்பாளர்களாக என்கிட்ட பேசியிருப்பாங்க. நீங்கள் போட்டிங்க சாணக்கியால், அதெல்லாம் ஓகே, எப்படி இருக்குது இது? ஸோ அந்த கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கும். அதான் நான் போட்டேன் என்ன அப்படின்னா, இல்லை நீங்கள் சொல்லுங்கள், சேனலில் சொன்னது இருக்கட்டும். எனக்கு ஆஃப் த ரெக்கார்டே கிடையாது. அது தனி, தட் இஸ் செப்பரேட் கேஸ். எனக்கு ஆஃப் த ரெக்கார்டே கிடையாது. நான் எது ஆன் ஏரில் சொல்லணும், அது ஆஃப் ஏரில் சொல்லணும். நான் என்றைக்குமே மாற்றி சொன்னது கிடையாது. அது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண கூட வேணா 2 வார்த்தை சொல்லி நான் எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் தவிர தட் இஸ் ஃபேக்ட். என்ன சொல்ல மாதிரி அப்போ எல்லாருக்கும் இந்த ஒரு 40 நாள் கேப் கிடைச்ச போது, நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே முடிஞ்ச போது, அதுக்கு பிறகு 6 ஃபேஸ் இருக்கிறதுனால, இன்னைக்கு தேதிக்கு 3 ஃபேஸ் தான் முடிஞ்சிருக்கிறதுனால இவங்களுக்குலாம் நல்லா மெல்வதற்கு ஒரு அவல் கிடைத்திருக்கு. அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் பயம் வந்துருச்சு. என்னென்ன 3வது முறையாக ஒருத்தர் தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் நானே திரும்ப நிற்கிறேன்னு போட்டியிடும் போது ஒரு அஜெண்டா உங்களுக்கு கிடைக்காது ஆக்சுவலாக, புரியுங்களா? இப்போ நீங்கள் காங்கிரஸை எதிர்த்து நீங்கள் கிளம்பரம் படும்போது காங்கிரஸ் ஆட்சியை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளம்பலாம். அதில் ஊழல் ஆட்சி, வாரிசு, குடும்பம். இப்போ 10 வருஷமாக நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கும்போது சாதனை மட்டும்தான் சொல்ல முடியும். சாதனை ஓரளவுக்கு மேலே போர் அடிக்கும். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பிஜேபிக்காரங்களே பார்க்க மாட்டாங்க. அதுக்கு மேலே ஓரளவுக்கு மேலே எப்போ நாங்கள் வந்தே பாரத் விட்டோம், நாங்கள் 11 மருத்துவக் கல்லூரி விட்டோம், நாங்கள் மெட்ரோ விட்டோம், மாதிரி நகரங்கள் விட்டோம், சரிப்பா அப்படின்னு போகிறாங்க. அதை விட்டுட்டு ராகுல் காந்தி யார் தெரியுமா, அவருடைய இத்தாலி பூர்வீகம் தெரியுமா அப்படின்னு கிளம்புவாங்க. இந்த காசிப்பில், இந்த எதிர்ப்பில் இருக்கக்கூடிய யாரும் இருக்குது பார்த்தீங்களா, அது சாதனை பட்டியலில் இருக்காது. அதனால இவருக்கு ஒரு அஜெண்டா செட் பண்ணுறதுல ஒரு சேலஞ்ச் இருக்குது பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு. முதல்ல ஒரு வளர்ச்சிக்கான அரசியல்னு சொன்னார். 2வது மூலம் அதை உறுதிப்படுத்துறதுக்காக அப்கி பார் மோடி சர்க்கார். 3வது முறை அப்போ ஏற்கனவே தான் உங்கள் சர்க்கார் தானே ஓடிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ அவர் வெற்றி ஒரு உத்தரவாதமாக இருந்தாலும் புது விஷயங்கள் எடுக்கிறார். அப்போ என்ன செய்யறாருன்னா, காங்கிரஸோடைய குரூப்ல இருந்தே அவர் மீன் பிடிக்கிறார். அவர்கள் குட்டை குழம்பிற்கு அதில் மீன் பிடிக்கிறார். அவங்க அந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் சொன்ன விஷயமா இருக்கட்டும், சாம் பெட்ரோடா சொன்ன விஷயமா இருக்கட்டும், ராகுல் காந்தி போராட்டங்கள்லாம் பேசுறதா இருக்கட்டும், அவங்களுடைய வாரிசு அரசியலாக இருக்கட்டும், ஊழல் பிரச்சனைகளாக இருக்கட்டும், அம்பானி அதானி மேட்டரா இருக்கட்டும், இதை மாதிரி அவங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்களோ, இப்போ நான் என்ன பண்ணேங்கிறத ஊர்வன சொல்லிடுறாரு. அது நம்ம ஏற்கனவே வேற ஒரு பேட்டில் சொன்ன போல ஒரு கூட்டத்தில் சராசரியாக 30 நிமிஷம் அவர் பேசுறாரு. பாரத ஒரு 20 நிமிஷம் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க, ஒரு 50 நிமிஷம் அவர் பேசுறாரு. அந்த 30 நிமிஷத்தில் 27 நிமிஷம் அவர் சாதனையை சொல்றார். இந்தியாவுக்கு என்ன செஞ்சோம், அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு என்ன செஞ்சோம், அந்த பர்டிகுலர் தொகுதிக்கு என்ன செஞ்சோம், அப்படி 3 பிரிச்சு வச்சிருக்காரு. எல்லா இடத்துலையும் ஸ்டாண்டர்டாக அதை பண்ணுறாரு. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் எதிர அர்ச்சனை. அவன்லாம் யார் தெரியுங்களா, இவன் யார் தெரியுங்களா, அவனை ஒழிச்சிருவான், அவன் தாலியை பிடிங்கிடுவான் அப்படின்னு. அப்போ நமக்கு என்னென்ன, அந்த தாலியை பிடிங்கிடுவாங்கிற மட்டும்தான் நமக்கு நியூஸாக நிற்கிது. மற்ற முன்னாடி பேசுகிற 57 நிமிஷம் தூக்கி போட்டுருவோம். அவர் பியூட்டிஃபுல்லாக அதை பண்ணிட்டு இருக்காரு. அதனால இவங்க என்ன கிளம்புறாங்க, அவர் தோக்குறாரு, அவர் தோக்க போறாரு, அது பயத்தில் சொல்றாரு. அவர் சொன்னதுல ஒன்னாவது மிகையாகவோ பொய்யாகவோ இருந்தான்னு சொன்னா நம்ம பேசுவோம்.
பொய் தான் சொல்றாருன்னு பேசுறாரு. அதுதான் என்ன பொய்ங்கிற நான் ட்ரை பண்றேன், எனக்கு தெரிஞ்ச நான் ட்ரை பண்ணேன். அது பொய்யோ உண்மையோ அவர் தான் விளக்கணும். இருந்தாலும் நான் ட்ரை பண்ணேன், நானும் புரிஞ்சுக்க பாக்குறேன். இந்த பேச்செல்லாம் கேட்டுருக்கேன். நான் ராகுல் காந்தி பேச்சையும் கேட்கிறேன், பாரத பிரதமர் பேச்சையும் கேட்கிறேன். எது பொய் நம்ம தெரிஞ்சுக்கப்போம். தாலி எல்லாம் புடிங்கிருவாங்கன்னு சொல்றது அதுக்கு அவங்க நான் ஏற்கனவே 7 பேட்டில் கொடுத்துட்டேன், 8வது பேட்டில் நான் ட்ரை பண்றேன். ரீடிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு அவங்க சொல்றோம். ராகுல் காந்தியோட வீடியோ உங்களுக்கு ஒன்று அனுப்புறேன், அதை நீங்க தயவு செய்து பார்க்கணும். அது முடிஞ்சா வாய் குடிச்சா நீங்க இதில் போடணும். ரொம்ப தெளிவா சொல்றாரு, இந்த சமூகத்துக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு பார்ப்போம், அதை பூரா பிரிச்சு கொடுப்போம் அப்படின்றார். அப்ப யாருக்கு பிரிச்சு கொடுப்பீங்கன்னு அதிகமா இருக்கும் அவங்கள்ட்ட இருந்து எல்லாருக்கும் இருந்துட்டு போட்டோம். இப்ப நீங்க திருமாவளவன் அவர்கள் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு கார் வச்சிருக்கிறாரு, ஒரு வீடு வச்சிருக்கிறாரு, ஒரு கட்சி ஆபீஸ் வச்சிருக்கிறாரு. அப்ப நான் வந்து பாக்குறேன், திருமாவளவன் வந்து ஒரு தனி மனிதர், அவருக்கு எதுக்கு ஒரு காரு வீடு? அவருடைய சமூகத்துல இன்னொருத்தர் வந்து வேற ஒரு மோசமான நிலைமை இருக்காரு, அவருடைய காரை பிடிங்க அவர் கொடுத்துனா திருமாவளவன் ஒத்துக்கூடாரா? ஐஎன்டி கூட்டத்தில் இப்படி யாருக்கா கேளுங்க. இல்ல சார், இப்ப எஃப்சி அவங்க கிட்ட நாட்டினுடைய 80% வளம் இருக்கு, அப்படி சொல்லல, ஒரு 15% இருக்கு, எஸ்சி எஸ்டி 5 தான் இருக்கு, பிரிக்கணும் அப்படி அவர் சொல்ல. பிரியங்கா காந்தி இன்னொரு ஸ்டெப் போறாங்க, உங்க சொத்து எவ்வளவுன்னு பார்ப்போம், இவர் சொத்து எவ்வளவுன்னு பார்ப்போம், அவர் சொத்து எவ்வளவு, அடிப்படையிலான கணக்கெடுப்புன்றது அப்படிதானே நடக்கும். அதைத்தான் சொல்றேன். எடுத்து என்ன இடபிள்யூஎஸ் கொடுக்குறோம், அது எப்படி கொடுப்போம்? இடபிள்யூஎஸ் வந்து அரசாங்கத்துடையது, பொதுவுடையது இல்ல, இவர் சொல்றது தனியுடையது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறோங்கிற மாதிரி பொருளாதார அடிப்படையில எனக்கு என்ன கவலை இருக்குன்னா, நம்ம வந்து என்னுடைய வியூவர்ஸ் யாராவது பார்த்து திரும்ப ஒரே மேட்டர் பாண்டே பேசுறான்னு நினைச்சிருவாங்களோன்னு கவலை. நான் 7 பேட்டில் சொல்லிட்டேன், அதுக்கான 8வது பேட்டில் நான் திரும்ப சொல்றேன். ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவின் வளம் எல்லோருக்கும் கொடுக்கப்படும்னா நானும் ஆம்பாம, எனக்கு அதுல குழப்பம் இல்லையா? அப்படித்தானே கொடுத்துட்டு இருக்கிறோம், அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்தியர்களின் வளத்தை நான் பிரிச்சு கொடுப்பேன்னா அங்கதான் பிரச்சனை வருது. அதுதான் நான் கேட்டேன், ராகுல் காந்தி அவருடைய சொத்தை பிரிச்சு கொடுப்பாரான்னு கேட்கிறேன். அவர் என்ன எஸ்சியா எஸ்டியா? நீங்க சொன்ன அதே எஃப்சி தானே? அவர் பிரிச்சு கொடுப்பாரா? கொடுக்கணும், முதல் கொடுக்க யாருக்கு? நான் சொன்னேன், நாளைக்கு நீங்க ஒரு சட்டம் கொண்டு வந்து அதற்கு தேவேந்திரன் ஒப்புதல் கொடுத்து எல்லாம் நடந்துக்கணும். அதுக்கு பேர நான் சொல்றேன், உங்க சொத்தை கொடுக்கறது தடையும் கிடையாதுல்ல. ஒரு தனி மனித ஒரு சொத்தை கோயில் கொடுக்குறாங்க, நாட்டுக்கு கொடுக்குறாங்க, அது தடை இல்லை. காங்கிரஸ் கட்சியோட சொத்துக்கள் பொது உடைமை, நேரு குடும்பத்துடைய சொத்துக்கள் பொது உடைமை. என்ன பிரச்சனை? காங்கிரஸ்காரங்களை கேட்டா நேரு குடும்பத்தின் சொத்துக்கள் மக்களுக்கு தான் கொடுத்து எங்க இருக்கு? காமராஜர் அங்க ஃப்ரீயா இருக்கா? சொல்லுங்க, அது யாருடைய சொத்து? இல்ல சார், ஒரு கட்சி நடத்துறதுக்கு வருமானம் வேணும் இல்ல? அப்ப நாங்க வருமானம் நடு ரோட்ல நிக்கிறோமா? இல்ல சார், பாஜகவோ திமுக கட்சிகளும் அப்படிதான். எல்லா கட்சிக்கும் அரங்கம் இருக்குதா? எல்லா கட்சியும் ஹால் வச்சிருக்காங்க. அப்ப நீங்க நான் சொன்னேன் அப்படி வாங்க, முதல்ல கட்சி வாரி கணக்கெடுப்பு. முதல்ல கட்சி வாரிக்கணும், யார் யாரும் அதிக சொத்து வச்சிருக்கான்னு பார்ப்போம். தீக்க அதிகமான சொத்து வந்துடும், அது வந்து ஓட்டு வாங்குற கட்சியா இல்லாட்டம் தெரிஞ்சுக்கங்க. அப்ப அதை பிரிச்சு கொடுப்போமா? ஏழை கட்சிக்கு, சீமான் கட்சிக்கு காசு இல்ல, காங்கிரஸ் கட்சியில இருந்து வாங்கி சீமான் கட்சி கொடுத்துருங்க. ஒத்துக்கிடுவீங்களா? நாட்டோட அந்த கடன்களை மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு தள்ளுபடி செய்த, அல்லது அதை வந்து நாங்க இதுல நிறுத்தி இருக்கோம், வாராக்கடன்ல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த 15 லட்சம் 16 லட்சம் கோடி கடனை நாங்க மீட்டு அதை மக்களுக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்றோம். அதுல ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. இவங்க வந்து அதை யாரும் ஹைலைட் பண்ண மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சி என்னமோ பெரிய சாதனை மாதிரி சொல்லிட்டு இருக்கு. விவசாயிகளுடைய கடனை அவங்க தள்ளுபடி பண்ணவே இல்லை. ஆனா அதானி அம்பானியோட கடனை தள்ளுபடி பண்ணாங்க. நாங்க 76,000 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணோம், UPA 1-2ல நாங்க ரொம்ப பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் கொடுக்குற மூலமா பாஜக அரசு இந்த 10 ஆண்டுகள்ல 2.25 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துருக்கு. 2.25 லட்சம் கோடி. காங்கிரஸ் அரசு அவர்கள் தள்ளுபடி செய்த கடன் 76,000 கோடி. நான் இப்ப சொன்னது 2.25 லட்சம் கோடி. நீங்க யோசிக்கணும், ஒரு செகண்ட்ல முடிச்சிடறேன். நீங்க யோசிக்கணும், நீங்க வந்து ஒரு வீட்டுல ஒரு தொழில் தொடங்குறதுக்காக கடன் வாங்குனீங்க, அந்த தொழில் முடங்கி போச்சு, அதனால வந்து அந்த கடனை தள்ளுபடி பண்றாங்க. அந்த கடன் தள்ளுபடி பண்றது உங்களுக்கு இல்ல. இப்ப உங்க தொழில் முடங்கி போச்சு, இவங்க தள்ளுபடி பண்ண காசு உங்களுக்கு வரப்போறது இல்லை, அது வந்து உங்களுக்கு கடன் கொடுத்தவங்களுக்கு தான் போகுது. புதிதாக தொழில் தொடங்குறவங்க உங்களுக்கு காசு கிடையாது. இது நல்ல ஐடியாவா? அல்லது மாசம் நான் உங்களுக்கு 2,000 கொடுக்குறேன், வருஷத்துக்கு உங்களுக்கு 6,000 கொடுத்துட்டு உங்களுக்கு பணத்தை கையில கொடுக்குற நல்ல ஐடியாவா? இது நீங்க சொல்லுங்க, எது நல்ல ஐடியா? அப்படி பார்த்து இன்னொரு கணக்கு, நல்ல ஐடியா உங்களுக்கு அதான் சார் நல்ல ஐடியா, உங்களுக்கு யூபிஏவே தோணட்டும். அப்படி பார்த்தாலும் 3 மடங்கு கூட இவங்க கொடுத்துருக்காங்க. 76,000 கோடி தள்ளுபடி பண்ணிட்டு இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. 15 வருஷம் முன்னாடி நடந்தது. இவங்க வந்து 2.25 லட்சம் கோடி கொடுத்து பேசாம உட்காந்து அடுத்த பார்த்துட்டு இருக்காங்க. திரும்ப வருஷம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த எண்ணிக்கை அதிகமாக போயிட்டு இருக்கு. டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் உங்க பாக்கெட்ல போய் விழுது. கட்சிக்காரர் ஒருத்தர் வெள்ளை சட்டை போட்டு வந்து கட்சி சின்ன அங்க போல நேரா அந்த விவசாயி போது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 45 லட்சம் விவசாயிகள், 45 லட்சம் விவசாயிகள் தமிழ்நாட்டில் பலனடைகிறாங்க. எது சரின்னு சொல்லுங்க சார். ஆனாலும் மத்திய பிரதேசத்திலயோ மகாராஷ்டிராவிலயோ விவசாய தற்கொலைங்கிறதும் நடந்துகிட்டே தானே இருக்கு சார். நீங்க வேற விஷயம் பேச முடியல. இல்ல இது 6,000 நடந்துச்சு, என்ன செய்வோம்? +2 தேர்வுல முந்தானத்து தற்கொலை
நீங்க எடுத்து பாக்குறீங்களா? சொல்லவா எவ்வளவு நம்ம கடன் தொல்லையால சாகிறதுன்னு இருக்கு சார். கடன் தொல்லை, காதல் தொல்லை, யார கடன் நெருக்கடி கொடுக்குறாங்க. ஆமா சார், கொடுப்பாங்க சார், நடந்துகிட்டு இருக்கு சார். நான் இல்ல தற்கொலை நடக்கலன்னு நான் சொன்னேன், நீங்க கேட்கல, புரியுங்களா? தற்கொலை நடந்துகிட்டு, நான் காதல் தொழில் நடக்குது, தேர்வு தொழில் நடக்குது, விவசாய கடன் நடக்குது, குடும்பத்தாரில் நடக்குது. என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நீட்டை ஒழிக்கணும், நீட் தான் நடக்குது. +2 ஒழிக்கணும், +2 நடக்குது. காதல்லாம் நடக்குது, காதலை ஒழிக்கணும். கல்யாணத்தான் நடக்குது, கல்யாணத்தை ஒழிக்கணும். என்னத்தை வச்சிருப்பீங்க? எல்லாத்தையும் ஒழிச்சு விட்டுருவீங்களா? விவசாய தற்கொலை நடக்குது, நான் மறுக்கல. அது அவர்கள் மனம் உடைஞ்சு பலவீனமான மனசுல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 16 லட்சம் கோடி வாராக்கடனா வைக்க முடியும் கார்ப்பரேட் நிறுவனங்களோடதுன்னா விவசாயிகளோடதையும் அதை செய்யலாம்ல. அது கம்மி இல்ல. அதை விட செய்ய யார் ஒண்ணு? நான் தான் சொன்னேன் உங்களுக்கு 2.25 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றேன் சார். சார் 10,000 சார் கொடுத்துக்கிட்டே தான் சார் இருப்பாங்க. முன்னாடி கொடுக்கவே இல்லை சார். 1 லட்சம் கொடுக்குறேன்றாங்கல்ல. 1 லட்சம் எங்க இருந்து வருவாங்க? அருமையான பாயிண்ட். 1 லட்சம் ரூபாய் வருஷம் யாருக்கு? வேலை வெட்டி இல்லாம ஊர் சுத்திட்டு இன்ஸ்டாகிராம் பாக்குற வேலை கிடைக்காம நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, இல்லாட்டி அவங்களோட ராகுல் காந்தி சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன். தேர்தல் அறிக்கையில ராகுல் காந்தி சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன். ராகுல் ரோட்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற, இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கிற, ரீல்ஸ் பார்த்து செய்யறாங்க. வேலை இல்லாத அந்த நேரத்துல வேலையை பார்க்க உங்க அப்பாவோட விவசாயத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ண வேண்டியதானே? விவசாயம் பார்க்க மாட்டேன், வேலையும் பார்க்க மாட்டேன். எந்த வேலை கிடைக்கல, கலெக்டர் ஊத்தி வந்தா வேணுமா? படிங்க, ஃபர்ஸ்ட் லைன் எடுங்க. எல்லாருமே எடுங்க சார், எல்லாரும் எடுத்தாலும் வேலை இருக்காதுல்ல. வேலை இங்க 10 லட்சம் எடுங்க சார். 10 கோடி. நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க மாட்டீங்க, நல்ல மார்க் எடுக்க மாட்டீங்க, படிக்க மாட்டீங்க, விவசாயத்துல அப்பாக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க, வேற வேலை பார்க்க மாட்டீங்க, சொந்த தொழில் தொடங்க மாட்டீங்க சார். இதெல்லாம் செஞ்சு அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணி வீட்டுக்குள்ளேயே உட்காந்து வீட்டு வேலை செஞ்சு வீட்லயே இருந்து சுயதொழில் செஞ்சு இல்ல பார்ட் டைமா வந்து பிளேட் கழுவி அவங்களுக்கு தான் முத்ரா கடன் போகுது, அவங்களுக்கு தான் லோன் கிடைக்குது, அவங்களுக்கு தான் லோன் கிடைக்குது. தெருவோர வியாபாரிகளுக்கு லோனு தெரியுங்களா? அப்படியும் வேலை கிடைக்காத எத்தனையோ லட்சம் இளைஞர்கள் இருக்காங்க சார். தமிழ்நாட்டுல 56 லட்சம் பேர் இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் பதிவு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு தேதிக்கு என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க? என்ன செய்யணும்? நிலம் அப்படி இருக்குல்ல சார். தமிழ்நாடு கவர்மெண்ட் கேளுங்க. அதுக்காக கொடுக்குறேன்றாங்க 1 லட்சம். நான் மேம்படுத்துறேன். என்ன அது கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்கு கொடுக்க முடியல கொடுக்குறேன் நான். ஒண்ணு, ராகுல் காந்தியோட புத்தியை நீங்க பார்க்கணும், அவர் சொன்ன வார்த்தையை நீங்க பார்க்கணும். தெருவோரம் நின்று கொண்டிருக்கிறார்களே, இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் ரீல்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவர்களுக்கு நாங்க வந்து மாசம் 8,000 டக்கா டக்குன்னு கொடுப்போம். என்ன புத்தி உங்களுக்கு? ஒண்ணு ரைட். 1 லட்சம் ரூபாய் நீங்க கொடுப்பீங்க. நீங்க வந்து இந்தியா முழுக்க வெறும் 1 கோடி பேர் மட்டும் வச்சு, நான் வந்து 140 கோடி பேர் இருக்கிறாங்க. நீங்க எந்த மாதிரி காசு கொடுக்கறது, இளைஞர்கள் பெண்கள் எல்லாம் சேர்த்து குடும்ப தலைவர் கொடுப்போம் இருக்காங்க, வேலையில்லா இளைஞர்கள் கொடுப்போம். வெறும் 1 கோடி பேர் கொடுக்க போறது காசு. 1 கோடி × 1 லட்சம் நீங்க என்ன பண்ணி சொல்லுங்க? கட் பண்ணிட்டு 1 கோடி × 1 லட்சம் கணக்கு பண்ணிட்டு நீங்க வருஷம் கணக்கு பண்ணி சொல்லுங்க, எத்தனை கோடி எங்க இருந்து வரும்? அதுக்கு ப. சிதம்பரம் சொன்ன ஒரு கணக்கே இருக்கு. ஜிடிபில அது 1% 2% தாங்க சார். ஜிடிபியே 8% தான். அதுவே வந்து தள்ளாடிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. நீங்க அதுல 1% என்ன கணக்கு? நீங்க எங்க இருந்து காசு? வளர்ச்சி தான் 8%. சார் நீங்க எங்க இருந்து வரும்னு சொல்லுங்க சார். ஒரு சோர்ஸ் சொல்லுங்க சார். நீங்க ஒரு சோர்ஸ் சொல்லுங்க. நான் அதுல ஒரு பேஜுக்கு நான் சொன்ன கணக்கு சொல்றேன். வருஷத்துக்கு 15 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல மட்டுமே இருக்கக்கூடிய ஸ்கீமுக்கு, புரியுங்களா? 1000 ரூபாய் மாசம், 12,000 ரூபாய் வருஷம். அதுக்கே அப்ப 1 லட்சம் ரூபாய் என்ன கணக்கு பாத்துங்க. அப்ப இந்தியா முழுக்க ஒரு 1 கோடி பேருக்குன்னு பாத்து, இங்க 1.25 கோடி. நான் இந்தியா முழுக்க 1 கோடி சொல்லுவேன். எத்தனை ஆயிரம் தெரியுதா? எனக்கு செய்வது தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சவர் எங்க இருந்து காசு வரும்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டுல காசு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. கார்ப்பரேட் டாக்ஸ் குறைச்சோம்ல சார். மோடி வந்த உடனே கார்ப்பரேட் டாக்ஸ் குறைச்சார்ல. எவ்வளவு குறைச்சு எவ்வளவு கூட்டுவீங்க சொல்லுங்க? எவ்வளவு குறைச்சு எவ்வளவு கூட்டு சொல்லுங்க. நீங்க ஏழைகளுக்கு கொடுக்குற அளவுக்கு கூட்டிக்கிறோம் கார்ப்பரேட்டுக்கு. சார் நீங்க ரிட்டாரிக்கா பேசினா உங்களோட நல்லா பேசுவேன் சார். அவ்வளவு தூரம் எனக்கு ஒரு சின்ன மதிப்பு கொடுங்க சார். இல்ல சார், தமிழ்நாடு அரசு எதற்காக முதலீட்டாளர் நடத்துது? எதற்காக வரி குறைப்பு பண்ணுது? எதற்காக அதே அதானியை இங்க வந்து தொழில் தொடங்க சொல்லுது? அவங்களுக்கு என்ன சலுகை கொடுக்குறீங்க? எங்க ஊர்ல ஒரு பெட்டிக்கடை ஆரம்பிக்கிறதுக்கு சலுகை உண்டா? கிடையாது. எங்க ஊர்ல ஒரு அதானி வர்றதுக்கு சலுகை கொடுக்குறீங்களா இல்லையா? அதை தானங்க ஊர் புறம் செய்யுது. வந்தா தானங்க 100 வேலை வாய்ப்பு கிடைக்கும். 12 கோடீஸ்வரர்களுக்கு புதிதாக உருவாயிருக்காங்க. ராகுல் காந்தி சொல்றாரு 12 கோடீஸ்வரர் வந்து லாட்டரி அடிச்சுக்கலையே, 11 கோடீஸ்வரர் தொழில் தானே பண்ணா, தொழில் பண்ணி அவன்கிட்ட ஒரு 1000 பேர் வேலை பார்ப்பான்ல. அப்படி ஒரு வேலை வாய்ப்பு அப்படித்தானே உருவாகும். எப்படி உருவாகும்? நீங்க வாங்கலையா? உங்களுடைய காசுல தேர்தல் பத்திரம் தேர்தல் கூவுனீங்களா? வாங்குனீங்களா? நீங்க யார் எப்படி வாங்கினாங்கன்னு சொல்றாங்க. ஆமாங்க, வாங்குனீங்க இல்லைங்க. நீங்க வாங்கான்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சி பேசிட்டு நான் வாய மட்டும் உட்கார்ந்துருக்கிறேன். வாங்காத ஆள் நீங்க எப்படி பேசுவீங்க? திமுக ஒரு கட்சிட்ட ஒரு நிறுவனத்துல வாங்கியிருக்கு 90%. ஒரு நிறுவனத்திட்ட தமிழ்நாட்டுல அந்த நிறுவனமே இல்ல. லாட்டரி சீட்டே தமிழ்நாட்டுல இல்ல. லாட்டரி சீட்டே இல்லாத நிறுவனத்துக்கு எப்படி அவ்வளவு காசு வருது? அவ்வளவு காசு வச்சு எப்படி 90% உங்களுக்கு கொடுக்குது? இந்தியாவிலே அதிகமான 2 கட்சியா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இல்ல. ஒரு தேசிய கட்சி கிடையாது, மாநில கட்சி வாங்குது. எப்படி வாங்குச்சு? தேசிய கட்சி இப்படி வாங்குனீங்க. ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அவங்களுக்கு காசு கிடைக்கிறீங்க குத்தம் சொல்றீங்க. எதிர்கட்சியா 10 வருஷமா கோத்தலுக்கு எப்படி உங்களுக்கு காசு கிடைச்சது? சார் எதை வச்சு வாங்குறோம் நாங்க? எந்த பவர் இல்லாம அவங்களா கொடுக்குறாங்கன்றாங்க. அப்ப எங்களுக்கு வந்து அவங்களா கொடுக்க மாட்டாங்களா?
என்னங்க இது? உங்களுக்கு தக்காளி சட்னி ரத்தம் கதை தான் அது. இல்ல சார், உங்களுக்கு கொடுத்தா அவர்களா கொடுக்குறாங்க. முன்ன BJP கொடுத்தா பின்ன பிடிக்கிட்டீங்க. என்ன நடந்துச்சுங்கிறதுல இருந்தும் ப்ரூவ் பண்ணுங்க சார். நான் வேண்டாம்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்க. கோர்ட்டுக்கு போங்க. நீங்க ரஃபேல் கோர்ட்டு போய் அடி வாங்கி மன்னிப்பு கேட்டீங்கல்ல, RSS காந்திக்கு உண்டாங்கன்னு சொல்லிட்டு ரஃபேல் மன்னிப்பு கேட்டீங்கல்ல, போங்க மன்னிப்பு கேட்டுவாங்க. ப்ரூவ் பண்ணுங்க. தேர்தல் பத்திரத்தை உடனே கோர்ட் பண்ணீங்க. எதுக்கு வாய் பேசுறீங்க மேடையில? கோர்ட்டுக்கு போங்க, ப்ரூவ் பண்ணுங்க, மன்னிப்பு கேட்டுவாங்க வெளியே. ராகுல் காந்தி தான் அது என்ன புத்தின்னு கேட்டீங்க. ஜிகாத் வாக்கரசியல்னு பிரதமர் நரேந்திர மோடி பேசுறாரு, அது என்ன புத்தி? நான் வந்து அந்த ஒரிஜினல் ஸ்பீச்சை கேட்கல. ஹிந்துவில் வந்து மத்திய பிரதேசில் அவர் பேசினதா ஒரு ரிப்போர்ட் ஆகிருக்கு. அதை நான் பார்த்தேன். அதில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்ட விஷயம் வந்து ஒரு ஆபத்தானதாக இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹிந்து முஸ்லீம் டிவைட் சொல்கிறாரு. அது டே ஒன்லன்னு சொல்லிட்டார். அவர் வந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைங்கிறது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கைன்னே சொல்லிட்டார். அவர் வந்து அதில் டேரெக்டாகவே போயிட்டார். அதன் அடிப்படையில் ஓட்டு ஜிகாத்து வேணுமா, ராமராஜ்யம் வேணுமா அப்படின்னு சொல்கிறார். அவர் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஓட்டு ஜிகாத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்கு. அந்த ஓட்டு ஜிகாத்துனா முதல்ல நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கூடாது. ஃபர்ஸ்ட்டாக புரிஞ்சுக்கணும். ஜிகாத்துங்கிறது ஒரு புனித விஷயத்துக்கான ஒரு அழைப்பு. அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது எதுக்காக அப்படிங்கிற புரிஞ்சு நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து என்ன கணக்குக்காக அப்படிங்கிற பொறுத்து. அப்போ இவர் என்ன சொல்றாரு, இந்த இடத்துல என்ன சென்ஸ் சொல்றாருன்னா, இங்கிலீஷில் தமிழில் ரெண்டையுமே பார்த்து என்ன சொல்றாருன்னா, பிஜேபிக்கு எதிராக வாக்களிக்கிறதுக்கு ஒரு ஜிகாத். அந்த வந்து நம்ம எல்லா அது ஒரு மேண்டேட்டுங்கிற சென்ஸ்ல அந்த பண்றாங்க. அதை நான் உங்களுக்கு முதலே சொன்னேன். நான் ஆமான்னு சொல்றேன். இஸ்லாமியர்கள் இந்து டிவிஷன் வந்து அவங்க ரொம்ப தெளிவா முதலே கொண்டு போயிட்டாங்க. நான் ரெண்டாவது சொல்றேன், காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக்கின் தேர்தல் அறிக்கை போல இருக்கிறது. அவர்கள் வாக்கு அரசியலுக்காக இஸ்லாமியர்களுக்கு சொல்லி பயன்படுத்துறாங்க. இது எல்லாம் முன்னாடியே சொல்லிட்டார். அதே தான் சொல்லியிருக்காரு. அதுல அவர் பயன்படுத்தின வார்த்தை ஓட்டு ஜிகாத் அப்படிங்கிறது. இந்த ஓட்டு ஜிகாத்துங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு புனித போர், ஒரு கொலைக்கான ஒரு நியாயப்படுத்தல் அப்படி கிடையாது. அந்த சென்ஸ் கிடையாது. நீங்க ஜிகாத்னா உடனே அப்படி போய் நின்றக்கூடாது. நீங்க இந்த இடத்துல அவர் சொல்ற ஓட்டு ஜிகாத்துக்கு தே ஆர் காலிங் ஃபார் அப்படின்னு சொல்றது வந்து எங்களுக்கு எதிராக வாக்களிப்பதை ஒரு புனித போர் மாதிரி கருதி செய்யுங்க அப்படின்னு அவங்க இஸ்லாமியர்கிட்ட கிறிஸ்தவர்கிட்ட போய் நிற்கிறாங்க. அது ஜெயிக்க போதா, ராமராஜ் ஜெயிக்க போதான்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஹிந்து ஆட்சி வேணுமா இல்ல சிறுபான்மையின ஆட்சி வேணுமான்னு பாத்துக்கங்க. சிறுபான்மை ஆட்சி சாத்தியம் இல்லைங்க. அவங்க அப்படி அந்த பாப்புலேஷன் வச்சுனா சிறுபான்மையிலே வாக்கு வங்கியாக பயன்படுத்தும் அரசியல் வேணுமா? அவர் காங்கிரஸ் கட்சியை தான் சொல்றாரு, இஸ்லாமியர்களை சொல்ல. நீங்க அந்த வரியை திரும்ப படிங்க, உங்க கையில இருக்குது, அதை திரும்ப படிங்க. அவர் வந்து காங்கிரஸ் கட்சி இஸ் காலிங் ஃபார், இட் கால்ஸ் ஃபார் ஓட் ஜிகாத். அவர் வந்து இஸ்லாமியர்கள் ஓட் ஜிகாத் கலைச்சிருக்காங்கன்னு சொல்ல, அது இல்ல, அதுதான் சொல்லுவார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் கட்சி சார், நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், திமுக உங்களுடைய ஆட்சின்னு இஸ்லாமியர்கள்ட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் ஏற்படுத்திய ஆட்சின்னு கிறிஸ்தவர்கள்ட்ட சொல்லியிருக்கேன். அப்ப அது என்னது? அது என்னது? அததான் இவர்கள் இஸ்லாமியர்கிட்ட கிறிஸ்தவர்கள்ட்ட உங்க ஆட்சின்றாரு, அவர் இந்துக்கள்கிட்ட உங்க ஆட்சின்றாரு. மைனாரிட்டிட்ட ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கான வார்த்தை அப்படிலாம் நீங்க கொடுக்க முடியாது. அப்ப மெஜாரிட்டியா இருக்கிறது தப்பா பாவமா? மைனாரிட்டியா இருக்கிறது பாதிப்புக்குள்ளாகும். எங்க பாதிப்புக்குள்ளாக சொல்லுங்க. பாதிப்புல எங்க சொல்லுங்க. சேலத்துல ஜாதி வெறி தாக்குதல் நடக்குது, பெரியார் மண்ணுன்றீங்க. தஞ்சாவூர்ல வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து என் பேரை அழிச்சிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்றாரு. அதுக்கு வந்து வழியை காணுங்க. நீங்க பெரியார் மண்ணுன்றீங்க, திராவிட ஆட்சின்றீங்க, உங்க ஊர்ல ஜாதி பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு, அது நீங்க கேட்க மாட்டேன்றீங்க. அப்புறம் நீங்க வந்து மதத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. யார்? நான் சொல்றேன், இது இந்தியர்களுடைய ஆட்சி. தமிழக முதலமைச்சர் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாரு? வாக்களிக்காதவர்களும் நான் வந்து வருத்தப்படும்படியாக, நம்ம இவர்கள் வாக்களிக்காமல் விட்டுட்டோமே வருத்தப்படும்படியாக நாம் செய்யக்கூடாது. அப்படித்தானே இருக்கணும். முஸ்லீம்கள் ஆட்சி கிறிஸ்துவ, அப்ப அவர்கள் இந்து ஆட்சி, இவர்கள் முஸ்லீம்கள் ஆட்சி கிறிஸ்துவ ஆட்சினா உங்களுக்கு இனிக்குது, அவர் இந்துக்கள் ஆட்சினா உங்களுக்கு கசக்குது. இந்தியர்கள் ஆட்சின்னு சொல்லுங்கன்ற, நீங்க சொல்றதுனால அவர் சொல்றாருன்ற. ஓகே, பதிலுக்கு தான் அவர் சொல்லிட்டு ஆமான்றேன். அப்ப அவர் என்ன சொல்றாரு? இஸ்லாமியர்களை எடுத்து ஒரு வார்த்தை அவர் பேசல. அவர் சொல்றது காங்கிரஸ் கட்சி இஸ்லாமியர்களுக்கு அவர் சொல்றாரு. முஸ்லீம் இன்னும் சொல்றாரு சார். நம்ம ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு, ரொம்ப ஆச்சரியமா ஒரு இடத்துல நான் பார்த்தேன். ஐஐடிக்கு கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து மேல்தட்டு மக்கள் எடுக்கிறாங்க, அதனால மேல்தட்டு மக்களே வந்து உதாரணம் அமெரிக்கா வச்சு சொல்றாரு. அங்க எப்படி கருப்பின மக்களுக்கு எதிரான ஒரு செட்டப், அது இந்த சரியா இருக்குமான்னு நீங்க பாருங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இனிமேல் அதுல இடஒதுக்கீடு கொஸ்டின் பேப்பர் எடுக்கல, 2 பேர் செட்டியாரு, 4 பேர் முதலியாரு, 3 பேர் வந்து நாடாரு, 4 பேர் பட்டியலினம், அப்படியா? அப்படி சொல்ல சார், அவர் அப்படி சொல்லியே. அவர் என்ன அர்த்தம் சொல்றாரு? பட்டியலினத்தவர்கள் எடுத்தா பட்டியலினத்தவர்கள் ஏன் தகுதி அடிப்படையில கொடுக்காம இடஒதுக்கீடு வேணும்னா, இங்க தகுதி அடிப்படையில நம்ம எடுக்கும்போது பொது தகுதியில எல்லாமே இடஒதுக்கீடு படிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இடஒதுக்கீடு வேலைக்கான வாய்ப்பை ஏற்படுத்தணும். அதனால தான் குறைந்த மதிப்பெண் எடுத்தாலும் அவர்கள் கொடுக்குறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் அவர் அது ஏன்னு சொல்றாரு. இடஒதுக்கீடு எதிர்க்கிறாங்க, அப்படி கூடாது, இடஒதுக்கீடு அவசியம். அப்ப ஒண்ணு செய்யுமா? ராகுல் காந்தி நீங்க கேட்டு சொல்லுங்க. அப்ப இடஒதுக்கீடு தூக்கிடுவோம், பட்டியலினத்தவர்கள் பூரா எடுக்கட்டும். சம்மதமான கேளுங்க. இந்தியாவுல இடஒதுக்கீடு கிடையாது. எல்லாரும் இருங்க பாஸ். பட்டியலினத்தவர்கள் கேட்டா பட்டியலினத்தவர்கள் பாஸ் பண்ணாங்க, மேல்தட்டு மக்கள் எடுத்தா மேல்தட்டு மக்கள் பாஸ் பண்ணாங்க. இதான உங்க லாஜிக்? இதான சார் சொன்னது? மறுங்க, நான் சொன்னது மறுங்க. சொல்லல சார், அப்படி சொல்லுங்க. கரெக்டா சொல்லு. இப்ப சொல்லு சார். அவர் சொல்றது வந்து
ஏன் வந்து அமெரிக்காவில் இடஒதுக்கீடு வந்துச்சுன்னா வெள்ளை இனத்தவர்களே எடுத்துட்டு இருந்த அந்த எக்ஸாம்ல வெள்ளை இன மாணவர்கள் மட்டுமே நுழைவுத் தேர்வுல பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால புரிந்து கொள்ளும் நீதி யாதுன்னு சொல்லுங்க. நீதி யாதுன்னா இடஒதுக்கீடு அவசியம், அது இருக்கும் போது மட்டும்தான் ஓபிசி SC ST-யால இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ளேயே போக முடியுது. ஸோ இடஒதுக்கீட்டை எதிர்க்க கூடாதுன்னு சொல்றாரு. இடஒதுக்கீடு யார் எதிர்த்தாரு? அவர் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லல, இடஒதுக்கீடு வேண்டாம் தடுக்கணும்னு சொல்லி சொல்ல. அவர் சொன்னது என்னன்னா கொஸ்டின் பேப்பர் யார் எடுக்கணும்னு சொல்றாரு. அதான் நீங்க புரிஞ்சுக்கல. நீங்க அவர் இடஒதுக்கீடு வேணும் நீங்க சொல்றாரு. இடஒதுக்கீடு தான் இருக்க இல்லாத ஒழிச்சிருவாங்க. யார் ஒழிச்சு அடுத்து மறுபடியும் வந்துச்சுன்னா ஒழிச்சிருவாங்க. இடஒதுக்கீடு தான் பிஜேபி பேசின ஒரு தலைவரை காட்டுங்க. அமித்ஷா, நட்டா, ராஜ்நாத் சிங், நம்ம இறந்து போன சுஷ்மா சுவராஜ், இறந்து போன அருண்ஜேட்லி, இருக்கிற நரேந்திர மோடி, வானதி சீனிவாசன், அண்ணாமலை, இலகணேசன், கவர்னர் இருந்தவர், கவர்னர் இருந்த தமிழிசை, யார் சொல்லியிருக்கா சொல்லுங்க. இல்ல சார், ரைட் விங் சார்புடைய நிறைய பேர் பேசியிருக்காங்க சார். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொன்னதை நான் தமிழக முதலமைச்சர் போக்க முடியுமா சார்? என்ன சார் நீங்க பேசிட்டு இருக்கீங்க? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினா அவர் ஒன்னா சார்? குறைஞ்சபட்சம் நான் ஒரு RS பாரதி அவர் பேசினா தான் என்னங்க திமுக பேசினாங்க நான் சொல்ல முடியும். ஒரு TK இளங்கோவன் பேசினா தான் நான் சொல்ல முடியும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரேவந்த் ரெட்டி கூட இதை குறிப்பிட்டிருந்தார். RSS ஓட நூற்றாண்டு முன்னிட்டு இடஒதுக்கீட்டை அடுத்து ஒழிச்சிருவாங்க 25ல. நீங்க சொல்லுங்க சார், எங்க இருந்து ப்ரூஃப்? நீங்க சொல்வீங்க நரேந்திர மோடி சர்வாதிகார ஆட்சி கொண்டு வருவார், பாசி ஆட்சி, நீங்க சொல்லிட்டு போங்க. ப்ரூஃப் எங்கன்னு கேட்க. ஏற்கனவே ஓபிசி இடஒதுக்கீட்டை எல்லாம் எதிர்த்தாங்க. ஓபிசி இடஒதுக்கீடை பத்தி காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கு நீங்க எடுத்து பாருங்க தயவுசு. வரலாறு பாருங்க, தெரியலன்னா பேசாம இருங்க. ஓபிசி இடஒதுக்கீடு எதிராக ராஜீவ் காந்தி அவர்களும் பிறர்களும் எவ்வளவு செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க தயவுசு. பாஜகவும் ஏன் சார் VP சிங் ஆட்சியில கொண்டு வந்தீங்க? பாஜக சார் மண்டல் கமிஷன் VP சிங் ஆட்சி கொண்டு வந்தீங்க. பாஜக கமிஷன் எப்ப சார் கொண்டு வந்தது? கொண்டு வந்ததுக்கு பாஜக VP சிங் அரசை கவிழ்த்துச்சு இல்ல சார். அதுக்கு கவுக்கல. அது வந்து ராமர் யாத யாத்திரை பண்ணதுக்காக கவுத்துச்சு. சும்மா அதே நேரத்துல கட்சிக்கார மாதிரி பேசுறாரு. நீங்க அங்க பேசுங்க, ஏன்ட்ட பேசாது. இல்ல சார், அதே நேரத்துல எல்லாம் நடந்தது இல்ல. ஒரு நேரத்துல இருந்துச்சுன்னா நீங்க சிவிங்க நாம பேசாம உட்கார்ந்து இருக்கணுமா? அவருடைய தயவுல ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அவரோட அரசு பண்ணி உட்கார்ந்து இருப்பாரா? கிறுக்கா பிடிச்சிட்டு இருக்கு. ராஜீவ்காந்தி எதுக்கு கவுத்தாரு? சும்மா ஏதோ ரிட்டாரிக்கா ஒன்று அடிச்சு விடணும் அப்படிங்கிறது சார். அதனால ராகுல் காந்தி இப்ப அதோட கண்டினியூஷனா இதை சொல்றாரு. எங்க வந்துச்சுன்னு சொல்லுங்க. வாயை திறங்க. உங்க கட்சியில நீங்க யார் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்க. நீங்க ராகுல் காந்திக்கு இந்த நியாயம், அப்ப மோடிக்கு சார்? மோடி எங்கேயோ இருக்கிற சாம் பிட்ரோட்டாக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் ரிசைன் பண்றாரு? ஏன் ஜெயராமன் மறுத்துச்சு? ஏன் காங்கிரஸ் கட்சி விளக்கம் கொடுத்துச்சு? எங்கேயோ இருக்கிற சாம் பிட்ரோடா தானே தூக்கி எறிய வேண்டியதானே. நான் தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, ஸ்டாலின் ஒண்ணு கிடையாது. அதே மாதிரி நினைக்கலாம்ல சார்? நீங்க நினைக்க வேண்டியதாங்க. நீங்க எங்க மறுத்தீங்க? பிரதமர் மோடி ராகுலுக்கு பதில் சொல்லலாம். நான் சொல்றேன் கேளுங்க சார். மல்லிகார்ஜுன கார்கே பதில் சொல்லலாம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தமிழக முதலமைச்சர் ஒண்ணுல நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல? அப்ப எங்கேயோ இருக்கிற சாம் பிட்ரோடாக்கு எதுக்கு ஜெயராமன் பதில் சொல்றாரு? எதுக்கு ராகுல் காந்தி? ஏன்னா பிரதமர் வரைக்கும் பேசுறாருல. நீங்க கேட்டுக்காம விடுறீங்க சார். அவர் ஏன் சார் ராஜினாமா பண்றாரு? நீங்க ஏன் சார் டிஸ்ஓன் பண்றீங்க? ஒன்னு தெரிஞ்சுக்குங்க, காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய கேடு இது. சொந்த கட்சிக்காரர்களை கைவிடுவது. அது தெரிஞ்சுக்கங்க. ஏன் காங்கிரஸ் கட்சி தோக்குன்னு 10 காரணத்துல ஒரு காரணம். ஒண்ணு கூட கை கொடுக்க மாட்டீங்க சார். அதுக்காக பிரிஜ்பூஷன் சிங் மாதிரி அவங்க பாதுகாத்தே வைக்க முடியுமா? பாதுகாக்கிற சரியா தப்பா அப்படி விட்டுருங்க. கட்சியா அங்க நிக்குது. அவன் ஏன் ஜெயிக்கிறான், ஏன் தோக்குறான்னு பாருங்க. கை விட்டுருங்க நீங்க உங்க ஆளுல. அவன் கைவிட மாட்டேன்றான். பொசுக்கு போட்டு நான் கேட்கிறேன் சார், நீங்க வந்து என்னத்த விஷயத்தை நியாயப்படுத்தல. ஒருத்தர் என்னங்க தப்பு அப்படின்னு கேட்டா என்னங்க ஆயிருக்கும்? இப்ப என்ன பெருசா வெடிச்சிருக்குமா? பொசுக்குன்னு கை விட்டு ஓடி தெரிச்சிட்டீங்க. ஒரு வார்த்தை பேசினார், ஓடிச்சு. அவரை ரிசைன் பண்ண சொல்லி எனக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லி இவர் விளக்கம் சொல்லி தெரிஞ்சுக்கங்க யார் பலசாலின்னு. ராகுல் அதுக்கும் ஒரு வீடியோ போட்டார்ல சார். என்ன வீடியோ போட்டாரு? பிரதமர் மோடி நீங்க பதற்றத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதான் முதல் கேள்வி ஆரம்பிச்சீங்க, திரும்ப அதே கேள்வி வாங்க. இன்னும் 15 அதே கேள்வி பேசணும். அதுக்குதான் பதட்டம் உங்களுக்கு 24 ஜூன் 4 யார் பதட்டமா இருக்குன்னு தெரியும். அன்னைக்கு காரணம் தேடி வச்சுக்கோங்க. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சொல்றதா, ராகு பயிற்சி சொல்றதா, குரு பயிற்சி சொல்றதா தேடி வச்சுக்கோங்க. அன்னைக்கு பேசுவீங்களா சார்? மக்கள் மேண்டேட் என்ன கிடையாது பேசுவீங்களா சார்? 330 சீட் எடுக்க போறாங்க. கடந்த முறை பெற்றவரை கூடுதலான வாக்கும் கூடுதலான சீட்டு வாங்க போறாங்க. யார் என்ன வாய் பேசுறீங்க பாப்போம். அன்னைக்கு 330 கேரண்டி. தனியா 370 400 நான் சொல்ல தனியா. அதான் சார், தனியாவே 370 400 இருந்தாங்க. உங்களுக்கு என்ன கசக்கணுமா? 370 எடுத்தா 330 தான் தோல்வி. என்ன நீங்க குறைஞ்சிக்கிட்டே வருது இல்ல படிப்படியா? எப்படிங்க குறையும்? போன முறை 303, இந்த முறை சொன்னதுல இலக்கு வச்சது. ஏன் இலக்கு வந்து அதிகம் இருக்கும் சார்? உள்ளே அதிகமான மார்க். இந்திய வரலாற்றுல யாரும் எடுக்காத சீட் சார். இந்திரா காந்தி இறந்ததுனால எடுத்த ஒரு சீட்டை வந்து ஒருத்தர் உழைச்சி எடுத்துட்டு இருக்காங்க சார் ஒரு கட்சி. உங்களுக்கு வந்து அந்த குஜராத்ல சொல்ல மாட்டேன், அண்ணன் சிதம்பரம் சொன்னார், போன முறை 140, இந்த முறை 138, நீங்க தோத்துட்டீங்க. ஆட்சிக்கு வராத ஆட்கள் என்னெல்லாம் நீங்க சொல்றீங்கப்பா. எவ்வளவு ஆறுதல் அடைய வேண்டிய சார். ஒரு வாரமா 400 370 பிஜேபி பேசுறது இல்ல. 400ல அவங்க தெளிவா இருக்கிறாங்க. அமித்ஷா அவர்கள் பேட்டி தனியா ஒரு பிட் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. தெளிவா சொல்றீங்க, ஜூன் 4 நாங்க 400 தொடரமா இல்லையான்னு பாருன்றாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை, அவங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க.
நான் தொடுறாங்க தொடாமல் போகிறாங்க. 330 எடுத்தால் உங்களுக்கு கசக்குதான்னு கேட்குறேன். 272 போதுங்கிற இடத்துல 282 எடுத்த ஒரு ஆள், 303 எடுத்த ஒரு ஆள், 330 இருக்கிறாரு. 3வது கன்சல்டிங் எலெக்ஷன்ல மேலே 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 ஓட்டு வாங்குறாரு. அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியறதுக்கு வழி கூட தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்துட்டு சாக்கு சொல்லிட்டு இருக்கீங்க சார். ஆனால் அதே அமித்ஷா இதையும் சொல்றாருல்ல, காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா வருஷம் ஒரு பிரதமர் ஸ்டாலின், மம்தா. ஆமான்னு உத்தவ் தாக்கரோட சிவசேனா கட்சிக்காரர் சொல்றாரு. எங்க சௌரியங்க ஆமா பண்ணுன்றாரு. அப்ப என்னவா இல்ல சார், சந்திரசேகர், தேவகவுடா, ஐகே குஜ்ரால், விபி சிங், நரசிம்மராவன் வந்து ஒரு வாஜ்பாயின் ஒரு 6 வருஷத்துல 6 பிரதமர் வந்து என்ன ஆச்சு நாடு சொல்லுங்க. இல்ல சார், தங்கத்தை கொண்டு போற அடமான வச்சுதான் மிச்சம். வழக்கமா அமித்ஷா இப்படி பேச மாட்டார்ல. இவங்க சொல்றாங்க சார், எதிர்கட்சியில யார் இருக்கா, எங்களுக்கு எதிராக யாருமே சொல்றாங்கல்ல, இல்லைன்னு சொன்ன அமித்ஷா இதையும் சொல்றாருன்னா சொல்றாங்க. ஆனா இப்போ இந்த நிலைமைக்கு வந்துட்டார்ல, ஸ்டாலின் பிரதமர் ஆயிடுவாரு, மம்தா பிரதமர் ஆயிடுவாங்க அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னா அவங்களுக்கு பிரதமர் கேண்டிடேட் யாரு இல்லைங்கிற டெய்லி ஒரு சொல்லிட முடியாது, கொஞ்சம் மாத்தி சொல்றாங்க. புரியுங்களா? யாருமே இல்லைன்னு சொல்லி சொன்னா அவங்க அடிக்கடி சண்டை போடுவாங்க. நான் ஒரு நாள் சண்டை போடுவாங்கன்ற. நீங்க சார் நீங்க சொல்லுங்க சார், நான் வந்து ஒரு ஹானஸ்டா ஸ்ட்ரைட்டா கேட்கிறேன் சார். ஐஎன்டி கூட்டணி ஜெயிக்க போது நீங்க சொல்லுங்க சார். நம்ம வந்து ஜூன் 4ஆம் தேதி நம்ம சாயந்தரம் பேசுவோம். நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பேசி சும்மா என்ன சார் நீங்க வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு வந்து காங்கிரஸ் திமுக ஜெயிக்கணுங்கிற ஆசை இருக்கிற உங்களாலே சொல்ல முடியலையே, அப்புறம் என்ன உங்களுக்கு ஆசையெல்லாம் இதுல எல்லாருக்கும் தெரியும் சார். நீங்க என்ன சார்? சரி நீங்க சொல்லுங்க சார், காங்கிரஸ் எவ்வளவு ஜெயிக்கும்? காங்கிரஸ் வந்து ட்ரிபிள் டிஜிட் தொட்டுச்சுன்னா நான் அதிர்ச்சி அடைஞ்சிருவேன். ட்ரிபிள் டிஜிட் எல்லாம் தொட்டுவாங்கல்ல சார்? தொட்டா ஏற்கனவே பேசியிருக்கோம் இதை. தொட்டா நான் அதிர்ச்சி, 100 தொட்டுட்டாங்கன்னு நான் அதிர்ச்சி அடைஞ்சிருவேன். வாய்ப்பு சார்? வாய்ப்பு 50ல இருந்து 60க்குள்ள இருக்கு. போன முறை 50 இந்த 60ல இருந்து 75க்குள்ள இருக்கு. கூடும், கட்டாயம் கூட வாய்ப்பு. அப்ப அது வெற்றி, பயங்கரமான வெற்றி, பயங்கரமான வெற்றி. அப்படியே போட்டு கட் பண்ணாம போடணும், நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டு விட்டுருவேன். கட் பண்ணாம போடணும், அது வந்து பயங்கரமான வெற்றி. 330 தோல்வி, 75 அபரிமிதமான வெற்றி. இல்ல சார், இந்த கணக்கு தான் வந்து உங்களெல்லாம் வந்து வாழ வைக்குது. அப்படியே நம்ம வந்து ஆஹா ஓஹோன்னு போட்டு ஒரு அற்ப ஆசையில நம்ம வந்து கண்ணை மூடிட்டு உலகம் இருந்துன்னு நினைச்சிட்டு இருக்கோம். லாஜிக் பாஜகவும் இன்க்ரீஸ் ஆகுன்றீங்க, காங்கிரஸும் இன்க்ரீஸ் ஆகுன்றீங்க. நிறைய கட்சிகள் தோல்வி அடையும்ல, நிறைய கட்சிகள் சின்ன சின்ன அவங்களோட வாய்ப்புகள் இழப்பாங்கல்ல சார். ஆனால் இப்போ தேஜஸ்வி, அகிலேஷ் இவங்கெல்லாம் அந்தந்த பகுதிகளில் கன்சாலிடேட் கொஞ்சமாவது பண்ண மாட்டாங்களா? அது பாஜக வெற்றியா வராது. எந்த ஊர்லயும் வெற்றியா வரக்கூடியது பிஜேபி தவிர வேற யாருக்கும். மகாராஷ்டிரால அங்க கொஞ்சம் இந்தியாவிலே வச்சுக்கோங்க சார், வச்சுக்கோங்க. இல்ல சார், ஏன்னா அங்க சிம்பதி உத்தவ் தாக்கரே, என்ன சரத்பவார் பார்ட்டி எல்லாம் உடைச்சிட்டாங்க. ஆமா சார், சரத்பவாரை தவிர ஒரு கட்சியில யாரும் இல்ல, உத்தவ் தாக்கரே தவிர ஒரு கட்சியில யாரும் இல்ல சார். ஒரு கட்சி இருக்குதுன்னு அவங்களுக்கு களப்பணி ஆற்றுக்கு ஆள் வேணும்ல சார். நீங்க அதை புரிஞ்சுங்க. திமுக வந்து 13 வருஷம் தொடர்ந்து தோல்வி இருந்துச்சு. எம்ஜிஆர் இருக்கும்போது 3 கன்ஸ்டிடியூஷன் எலெக்ஷன்ல தோத்துச்சு. அப்படி எப்படி கட்சி கூட இருந்துச்சு? தமிழ்நாடு முழுக்க ஆள் இருந்தாங்க. ஒரு வீரபாண்டி ஆரம்பம் இருந்தார், ஒரு நேரு இருந்தார், ஒரு துரைமுருகன் இருந்தார், ஒரு பெரியசாமி இருந்தார். இப்படி அங்கங்க ஆள் இருந்தாங்க, கட்சியை உயிர்ப்பிச்சு வச்சிருந்தாங்க. அப்படி இருந்தவங்க பூரா போயிட்டாங்கன்னு எப்படி சார் ஜெயிப்பீங்க? மொத்த கட்சியும் போயிருச்சு சார். சிவசேனா மொத்தமா போயிருச்சு. 2ஆம் கட்ட தலைவர்கள் மட்டும் தானே போயிருக்காங்க. அடிப்படை தொண்டர்கள் எங்க கிட்டதான் இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. மக்களுக்கு அது பார்த்துட்டு வைக்கிறதா புரியுமா? நீங்க 4ஆம் தேதி பார்த்துருங்க, அவ்வளவுதானே. உங்களுக்கு சரத்பவார் என்ன சொன்னார்னு சொல்றேன், அதுவும் தேசியவாத கட்சி தான் சொல்லியிருக்காரு. நீங்க தயவுசெய்து போய் பாருங்க. இப்படி உலகத்துல ஒரு ராஜேந்திரம் நான் வச்சிருக்க தேசியவாத கட்சி தான். அஜித் பவார் தன்னோட சொந்தக்காரர் இல்ல சார், மகன் மாதிரி உங்கள்ட்ட மாறி போயிட்டார்ல சார். அதுவும் அங்க துண்டு போட்டு வைக்கிறார் சார். என்ன சார் நீங்க இவ்வளவு அரசியல் தெரியாம உட்கார்ந்திருக்கீங்க? அவரு ஜெயிச்சுட்டு கூட என்கிட்ட வந்துருவாருன்னு அர்த்தமாகும்ல அது. வச்சுக்கோங்க. அப்ப அவர் தான் ஜெயிப்பார்னு ஒத்துக்கிறாருல. இல்ல சார், நம்ம கூப்பிட்டா அவர் ஜெயிச்சுக்கிட்டு இங்க வருவார், ராஜதந்திரமா கூட இருக்கலாம். அவர் ஜெயிச்சுட்டு இங்க வருவார் தானே சொன்னீங்க. அப்ப அவர் தான் ஜெயிப்பாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த சென்டிமெண்ட், அவர் கைதானது, அதுல ஒரு அதுல வந்து ஒரு அன்னெசரினஸ் இருக்குதா நான் நினைக்கிறேங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலோட கைது இந்த நேரத்தில் தவிர்த்திருக்கப்பட வேண்டியது நான் நினைக்கிறேன். ஆனா அதனால ஒரு சிம்பத்தியை ஓட்டுறோம், அவ்வளவு. என்ன பிரச்சனை சார், ஒரு என்கவுண்டர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த என்கவுண்டரை யாரை பண்றாங்கன்னு பார்ப்பாங்க சார். என்கவுண்டர் வந்து ஏற்கப்படக்கூடியதானே ஏற்கப்படக்கூடாதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா அது யாருன்னு பார்ப்பாங்க. ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டரா இருந்தாருன்னா அடுத்த வேலையை பார்க்க போறோம். கம்மன் ஒரு அப்பாவி போயிட்டாலும் பயங்கரமா, ஒரு ஃபெனிக்ஸோடைய மரணம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஏன் வந்து பெருசா பரிச்சயாச்சு? ஒரு புரியுங்களா? அந்த பெனிக்ஸ் வந்து ஒரு அப்பாவி, ஒரு கடையை வச்சிருக்காரு, ஒரு நொட்டோரியஸ் கிடையாது. அவர் உண்டு, அவர் வேலை உண்டு. ஏதோ அன்னைக்கு வாய் தவறி கொஞ்சம் 4 வார்த்தை பேசியிருக்காரு, கோவமாயிட்டாங்க, போட்டு அடிச்சு முடிஞ்சு வச்சுக்காரு. அப்ப ஏன் அந்த தமிழ்நாடு முழுக்க பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்படுச்சு? அதுதான் பாயிண்ட். அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து உத்தமர் என்கிற எண்ணம் காமன் மேன்ட்ட கிடையாது. அதனால வந்து அவர் வரிசையாக கைதாகிட்டே போனாங்க. ஒரு நாள் அது நடக்கும்னு தெரியும். நான் சொல்றது தேர்தல் நேரத்தில் நடத்தி அதை ஒரு வாய்ப்பா வச்சிருக்க வேண்டாம். இப்ப சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, அவருக்கு வாய்ப்பு கொடுக்குற விதமா நம்ம பெயில் கொடுப்போமா அப்படிங்கிறது. இந்த கன்சிடரேஷன்லாம் தேவை வந்திருக்காது. ஜூன் 4ஆம் தேதி அவர் தூக்கி இருந்தீங்கன்னா
அவர் ரிசல்ட் முடிஞ்சு வச்சு அவர் முயற்சி முடிஞ்சு போய் யாரும் கேட்டிருக்க போறது. இப்போ வந்து ஒரு பொலிட்டிக்கலான ஒரு கலர் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த கலர் இருந்திருக்காருங்கிற என்னுடைய எண்ணம். ஆனால் அதனால ஒன்றும் மாறி இருக்க போறது, இந்த ட்ரெண்ட் எதுவுமே மாறி இருக்க போறது. தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேலேயே வர விமர்சனம் பிரதமர் அவர் எல்லாருமே செய்ய பிரதமர் இப்படி பேசுறாரு, நடவடிக்கை எல்லாருக்குமே வந்து அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க, எல்லாருக்குமே கொடுத்துட்டே இருக்காங்க. அது வந்து ஒரு அறிக்கை தான். தேர்தல் ஆணையம் எப்பயுமே அப்படிதான் சார். வழக்கமா 2 நாளுக்கு பிரச்சாரத்துக்கு தடை, இந்த மாதிரி எல்லாம் ஒரு இது கொடுப்பாங்க. டைரக்டா ஒரு விஷயத்த சொல்லும்போது அப்படி செய்வாங்க. இவங்க வந்து டைரக்டா சொல்ல இவங்கலாம் ரொம்ப டெக்னிக்கலா பண்ணிட்டு இருக்காங்க. நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு அதே தான் ராகுல் காந்தி பண்ணிட்டு இருக்காரு. ராகுல் காந்தி தனி மனித தாக்குதல் நடத்தலையா? நரேந்திர மோடி ஓபிசியே கிடையாதுன்னாரு. ஒருத்தரோட ஜாதியை சொல்லி நீ அந்த ஜாதியே கிடையாதுன்னு சொல்லாமா? அது அப்படி அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரா இல்லையா? நரேந்திர மோடி ஓபிசி கிடையாது, சர்டிபிகேட்ல மாத்திட்டாருன்னு அவர் பேசியிருக்காரு. இல்லை சார், திரும்ப வந்துச்சு ஓபிசிக்கு அதுக்கு பிறகுதான். அப்புறம் அப்படி எப்படி சார் சொல்லுவீங்க? தனிமனித தாக்குதல் கிடையாதா? தனிமனித தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையத்தோட விதியில் இருக்கு. நீங்க நடத்தலையா அதை? அதெல்லாம் நீங்க அது எல்லாருக்குமே சொல்லிட்டு ஒருத்தர் கூட பிரச்சாரமே பண்ண முடியாது. ஒருத்தர் கூட பிரச்சாரம் பண்ண முடியாது. நார்த் இந்தியா எப்படி சார் இருக்கு? இந்தியா மாதிரியே இருக்கு. இந்தியால நார்த் இந்தியா எப்படி சார் இருக்கு? இந்தியா மாதிரியே இருக்கு. ஜெய 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 ஜெயன்னு இருக்கு. பிஜேபி கண்ண மூடிட்டு ஜெயிக்குது, எந்த குழப்பமும் கிடையாது. இது வரைக்கும் நடந்த 3 ஃபேஸ்லையும் அவங்க வந்து ஃபுல் அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க. யாரும் எதிர்பார்க்காத அளவில் சவுத்தில் வந்து அவங்க பெரிய நம்பர்ஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் எல்லாம் தெற்கு கிடையாது வடக்கு கட்சின்னு சொல்லிட்டு இருக்கவங்க பூரா இப்போ என்னடா செய்யணும்னு முழிக்க போறீங்க. பாதி பேர் உங்கள்கிட்ட வந்து கிளம்பி வந்து பிஜேபியில் சேர போறீங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும். பிரகாஷ் ராஜ் 100 கூட இன்னும் ரீச் ஆகல. பிஜேபி 3 கட்டம் முடிஞ்சும். பிரகாஷ் ராஜா பிரசாந்த் கிஷோர்னு நினச்சிட்டேன். சாரி, பிரகாஷ் ராஜ் சொல்றாரு. எங்கள் அண்ணன் வடிவேல் என்ன சொல்றாருன்னு கேளுங்க, அண்ணன் ராமராஜன் என்ன சொல்றாருன்னு கேளுங்க, எல்லா நடிகரும் சொல்றதையும் கேளுங்க, போடுங்க. நான் வேண்டாம், நான் சொல்றேன். அவர் 100 சீட் ஜெயிக்க நினைச்சார். போன முறை தேர்தலில் அவர் என்ன செஞ்சாருன்னு பாருங்க. அவருக்கு என்ன ஆச்சுன்னு யோசிங்க. இந்த முறை ஏன் போட்டியிடலன்னு கேளுங்க. 2009 போட்டிட்டாரு, 19 ஏன் இப்போ போட்டியிடலன்னு கேளுங்க. ஆதரவா இருக்கலாம், மேபி யாருக்கு ஓட்டு பிரிய வேணாம்னு நினைக்கலாம். ஓட்டு அவங்க கட்சியில் கொடுக்க மாட்டாங்களா? கமலஹாசன் அண்ணன் சீட் வாங்காம நின்னார்ல, அதான் பிரகாஷ் ராஜ் அண்ணன் சீட் வாங்க பண்ண முடியாது, பிரச்சாரம் பண்ண முடியாது. எதுக்கு வந்துக்கிட்டீங்க? கோயம்புத்தூர்ல வந்து பிரச்சாரம்லாம் பண்ண நீங்க இறங்கி பண்ணிட வேண்டியதானே சார்? நானு நீங்க வந்து ஐஎன்டி கூட்டணிக்கு என்னுடைய அதில் இறங்கிட வேண்டியதானே. ஒரு கூட்டணி போட்டு உட்காந்துட வேண்டியதானே. என்ன கட்டுச்சு? யார் தடுக்கிறா? அதெல்லாம் ஒரு ஆறுதல் அவங்க கிடைச்சிக்கிறாங்க சார். இவங்களுக்கு வந்து பிஜேபி எப்படி எதிர்க்குன்னு தெரியல சார். முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. ஹவு டு ஃபேஸ் பிஜேபின்னு இவர்கள் யாருக்கும் தெரியல. அதனால பிஜேபி உட்கார்ந்ததுல ஜெயிச்சிட்டு. எப்படி எதிர்க்கணும் சார்? யாருக்கு வேணுமோ எனக்கு பிரைம் மினிஸ்டர் சீட்டு கொடுக்க நான் சொல்றேன். நீங்க உட்கார்ந்துருக்கிற அந்த ஓசியில் சொல்றதுக்கு நான் வட சொல்லிட்டு இருக்கிறேன். நான் நன்றி சார், உங்களுடைய நீங்க பண்ணுறதுக்கு நன்றி.